ஸோ உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துல நிறைய யுத்தங்கள் நடந்ததுங்க. அதுல இருக்க நம்ம கிடைக்கக்கூடிய மிலிட்ரி சைக்காலஜி ரீதியான அடிப்படைகள், பலன்களை நம்ம பார்க்க போறோம். மனோதத்துவ யுத்தம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? முக்கியமா காதிசியா போர் உமர் ரதியல்லாஹு காலத்துல நடந்த முக்கியமான போர். பாரசீக சசானிய பேரரசு, இது ஒரு மிகப்பெரிய படை. இது முஸ்லிம் படையே ரொம்ப சின்னது. ஆனா ஒரு மனோதத்துவ யுத்தம் அங்க நடந்தது. சாத் இப்னு அபி வக்காஸ் வந்து வீரர்கள் கிட்ட சொர்க்கத்தை பற்றி நினைவூட்டினார். நீங்கள் இறந்தாலும் வெற்றி தான், வாழ்ந்தாலும் வெற்றி தான். வாழ்ந்தாலும் கண்ணியமாக வாழப் போகிறீர்கள், இறந்தாலும் உங்களுக்கு ஜன்னா இருக்குன்னு சொன்னார். ஸோ இதனுடைய விளைவு என்ன? படைகள்ல பயம் இல்லை, அல்லாவுக்கு மட்டும்தான் பயந்தாங்க. பாரசீகருடைய படைகளோ ரொம்ப மனம் உடைந்து போன நிலையில இருந்தாங்க. ஏன்னா தொடர்ந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது எர்மூக் போர். பைசாந்திய படை எண்ணிக்கையில பெருசா இருந்தது. ஸோ ஹாலித் இப்னு வலீத் படையை சிறிய பிரிவுகளாக அமைச்சு எதிரிக்கு எங்கும் முஸ்லீம் படை இருக்கிறது என்ற உணர்வை அவர் கொண்டு வந்தார், காமிக்க நினைச்சார். ஸோ பைசாண்டின் படையில குழப்பம், ஒரு மாரல் கொலாப்ஸ் நடந்துச்சு. அடுத்தது சீஜ் ஆஃப் ஹிரா என்று சொல்லுவாங்க. இதுல மனோதத்துவ யுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முசன்னா பின் ஹாரிசா சிறிய படையை பெருசா காட்டினார். அதனால ஒரு பயம் உருவாச்சு எதிரிகள் மத்தியில. ஸோ பெரிய போர் இல்லாமல் நகரம் ஈஸியாக கைப்பற்றப்பட்டுச்சு. அடுத்து ஜலூலா போர். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் படை எதிரி தப்பிக்கக்கூடிய வழியை என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்க. அதனால எதிரிகள் ஒரு சிக்கி கொண்டோம் என்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. இதனால அவங்க பேனிக் ஆனாங்க. அவங்களுடைய படைகள்ல ஒழுங்கு உடைஞ்சிருச்சு. அடுத்து எகிப்தை கைப்பற்றுதல். அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில நடந்த ஒரு மனோதத்துவ யுத்தம் என்று சொல்லலாம். மக்களுக்கு நியாயமான ஆட்சி, அதிக வரி இல்லாமல் பாதுகாப்பு, இது எல்லாமே கொடுத்தாங்க. இதனால பல நகரங்கள் போரே வேணான்னு ஈஸியா ஒப்புக்கொண்டாங்க, பீஸ் ட்ரீட்டிங்லாம் வந்துட்டாங்க. ஸோ உமர் உருவாக்கிய மிலிட்ரி பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா, முதலாவது மாரல் சுப்பீரியாரிட்டி. படை வீரர்களிடம் என்ன சொல்லுவாரு? பாவம் செய்தால் எதிரி உங்களை வென்று விடுவான். பாவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, போர்ல நீங்க எதிரியை சந்திப்பதை விட. அடுத்தது டிசிப்ளின். பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் காயப்படுத்தக்கூடாது போர்ல. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். எதிரியுடைய தகவல் சேகரிப்பு, அவங்க எந்த நிலையில இருக்காங்க, அவங்களுடைய வலிமை எப்படி இருக்கு சொல்லி. அடுத்து லீடர்ஷிப் ஈக்குவாலிட்டி. தளபதிகள் வீரர்களோட ஒரு சரிசமமாக என்ன செஞ்சாங்க, பழகுனாங்க, சகஜமா பழகுனாங்க. உமர் காலத்தினுடைய வெற்றியுடைய காரணங்கள், முதலாவது ஈமான், இரண்டாவது ஒழுக்கம், எத்திக்கல் வார்ஃபேர், மூன்றாவது தலைமை, லீடர்ஷிப் ட்ரஸ்ட் இருந்தது, நான்காவது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ஒரு மனோதத்துவ யுத்தம் என்று சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்லாம் இருந்தது. ஸோ நவீன காலத்துல இதனுடைய பேரல்ஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்பயோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நவீன மாடர்ன் வார்ஃபேர் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? மோட்டிவேஷன் டாக்ட்ரைன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? வீரர்களை மோட்டிவேஷன் பண்ணாங்க, ஈமானை கொண்டும் ஜன்னாவை கொண்டும் மோட்டிவேஷன் பண்ணாங்க. இன்றைய படைகளில் ஐடியாலஜியும் பேட்ரியாட்டிசமும் வச்சு என்ன செய்வாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க மக்களை. குறிப்பாக வியட்நாம் வார்லலாம் பார்க்கலாம் இல்லைங்களா? அமெரிக்கா அதிக ஆயுதம் வச்சிருந்தது, ஆனால் வியட்நாமிஸ் ஃபைட்டர்ஸ் நல்ல ஸ்ட்ராங் ஐடியாலஜிஸோடு இருந்தாங்க. ஸோ இரண்டாவது காலித் இப்னு வலீத் அவங்க எனிமிக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் செஞ்சாங்க இல்லைங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா. ஸோ நவீன காலத்தில் கல்ஃப் வார்லாம் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ப்ரொபகேண்டா, இது எல்லாமே பார்க்கலாம் நம்ம. மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதில் சிவிலியன்ஸை காயப்படுத்தக்கூடாது என்று சொன்னாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் இருக்குது, ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இதனுடைய சிமிலர் பிரின்சிபல்ஸ் தான். இதுக்கெல்லாம் முன்னோடியாக உமர் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்பயே. அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் துறையில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, தகவல் சேகரிப்பு, எனிமையை பற்றி. ஸோ நவீன காலத்தில் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் வார்ஃபேர் இருக்குது. இதற்கெல்லாம் முன்னோடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அடிப்படைகள், அவங்க முன்னோக்கி சென்ன விஷயங்கள். உமர் காலத்தில் பயன்படுத்திய மிலிட்ரி பிரின்சிபல்ஸ் இன்னைக்கு மிலிட்ரி அகாடமிக்ஸில் சொல்லப்படக்கூடிய கான்செப்ட்ஸுக்கான முன்னோடியாக இருக்குது அவங்களுடைய ஆட்சி. மாரல் ஆகட்டும், லீடர்ஷிப் ஆகட்டும், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுக்கு, பிஸ்னஸ் லீடர்ஷிப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க.